இருக்குண்ணா, எனக்கே ஷாக்காக இருக்குங்க. வணக்கம், நான் உங்கள் சக்தி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். என்னடா இந்த விலாக்லேயும் டைரெக்டாக மோட்டோ விலாக்லேயே வரேன்னா, ஆமாங்க, இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா NS21ஓட மைலேஜ் செக் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஜியா வந்து எவ்வளோ நமக்கு மைலேஜ் தரா அப்படின்றதும் இந்த வீடியோ டெஸ்ட் பண்ணிடுவோம். நிறைய பேர் கேட்டுட்டு வேறு இருந்தீங்க, இந்த மைலேஜ் வீடியோ போடுங்கன்னு சொல்லி. சரி, அதனால் இன்றைக்கி விலாக் எடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு மேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. அது போக நான் ஒரு 6 months இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 6 month முன்னாடி நம்ம ஜியாவோட மைலேஜ் செக் பண்ணும்போது எனக்கு அந்த மைலேஜ் வந்து ஒரு ஷாக்கிங்கான மைலேஜ் தான். ஏன்னா 39+ நினைக்கிறேன். ஆமாம், கரெக்டாக 39 கொடுத்துட்ருந்தா. நானே ஷாக்கு, என்னடா 39 கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி அது யார்ட்டையுமே சொல்லலை. ஏங்க அப்படியே ஒரு நிமிஷம் இருங்க, நம்மக்கிட்ட வாட்டர் பாட்டில் இல்லைங்க பெட்ரோல் வாங்குறதுக்கு. நானும் நிறைய இடத்துல தேடி பார்த்தேன். இந்த உங்கள் ஒரு வாட்டர் பாட்டில் கிடக்கு, நான் போய் கம்கமாக போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஆமாம், ஒரு பாட்டில், இன்னும் ஒரு பாட்டில் வேணுமே. ஸோ அவ்வளோதாங்க, இந்த இடத்த விட்டு கிளம்பியாச்சு. 2 பாட்டில் எடுத்தாச்சு. நமக்கு தேவை 2 பாட்டில் தான். இப்போ இன்னுமே காயம் சரியாகலைங்க. இப்போதைக்கு கையில் ஆல்ரெடி எல்லா காயமும் ஆறிடுச்சு. பட் இந்த கட்டை விரலில் மட்டும் கொஞ்சம் நல்லா தேஞ்சிருக்கனால அந்த காயம் மட்டும் ஆறவே மாட்டேதுங்க. ஆறுனாலும் நான் கை காலை வச்சுட்டு சும்மா இல்லாமல் ஷூஸை போட்டு என்கிட்ட நடந்து என்ன இது ரொம்ப புண்ணாயிருது. அதை தாங்க இன்னும் வலிக்குது. கட்டை விரல் கியரே போட முடியல சுத்தமாக. இப்போ பல்ல கடிச்சிட்டு தான் கியர் போட்டுட்ருக்கேன். ஸோ நம்ம ஜியாவில் இப்போ இருக்கிற பெட்ரோலை வச்சு நம்ம போயிடலாம். அப்புறம் அப்படியே டைரெக்டாக போய் பெட்ரோலை வாங்கிட்டு அப்படியே ஹைவே போயிட்டோம்னா அங்கேருந்து செக் பண்ணலாங்க. ஸோ நான் ஆவரேஜாக எவ்வளோ க்ரூஸ் பண்ண போகிறேன்னா ஒரு 60 to 70 நான் க்ரூஸ் பண்ண போகிறேன். இல்லைனா 70 to 80 இந்த 2க்குள்ளேயே க்ரூஸ் பண்ணிட்டு எவ்வளோ மைலேஜ் தருது இந்த வாட்டி நம்ம ஜியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி நம்ம சேனல் வந்து 1K ரீச் பண்ணியாச்சுங்க. கை தட்டிக்கோங்க. ஸோ நம்ம ஃபைனலி 1K ரீச் பண்ணியாச்சு. இன்றைக்கி 1K இப்படியே மேலே போய்கிட்டே இருக்கணும். ஸோ அதுக்கு எல்லாமே உங்கள் சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக வேணும். ப்ளீஸ்க்கு எப்படி சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே மாதிரி தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பெல் ஐக்கானால போட்டுக்கோங்க. நான் அப்படியே டேரெக்டாக பல்க்கு போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ அவ்வளோதாங்க, நம்ம எப்போயும் பெட்ரோல் போடுற இடத்துக்கு வந்தாச்சு. நீ டேரெக்டாக போய் பெட்ரோல் வாங்கிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதானே. இப்போ என்னன்னு தெரில, கேட்டு பார்ப்போம். பெட்ரோல் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ கேனில் தருவீங்களா? கேனில். ஸோ அவ்வளோதாங்க, பெட்ரோல் வாங்கிட்டு கிளம்பியாச்சு. ஸோ நம்ம வச்சுருந்த கேன் ரெண்டுமே 1 லிட்டர் பிடிக்கல, ஆனால் 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். ஸோ 100 ரூபாய்க்கு எவ்வளோ மைலேஜ் தருதுன்னு நம்ம செக் பண்ணிடலாம். அது போக நான் இங்கே கேட்டதில் என்ன சொன்னாங்கன்னா, இது ப்ரைவேட் பல்க்கான். ஸோ அதனால தான் இங்கே 113 பாரத்து அப்படி போயிட்டோன்னா 108 ரூபா 109 ரூபா சம்திங் அதுக்குள்ளே தான் இருக்கான். அதான் நம்ம அடுத்தலாம் ரைட் பண்ணுறதுக்குள்ளலாம் தெரிஞ்சு பெட்ரோல் விலைலாம் ஏறிடும் போலுங்க. பார்ப்போம் ஏறுதா குறையுதான்னு சொல்லிட்டு. கிளைமேட்டு செம்மையாக இருந்துச்சு. இப்போ நான் வர வழியில் இப்போ நல்லா தான் இருக்குது. இங்கே நான் வர வழிலாம் எப்படின்னா 2 சைடு மரமாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஆனால் எனக்கு இப்போ என்ன ஒரு பயம்னா, இப்போ நான் வீடியோ எடுத்து முடிக்கிறதுக்குள்ளே இருட்டிடுச்சுன்னா, சரி இருட்டுனது கூட செகண்டரி வச்சு மழை பெஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுறதுங்க? ஏன்னா மோடமாக தாங்க இருக்குது. மழை பெஞ்சிச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. ஸோ நம்ம ஜியாவில் நேற்று நான் ஒரு 100க்கு பெட்ரோல் போட்டு வச்சுருந்தேன். அதுக்கு முன்னாடி ஒரு 100க்கு பெட்ரோல் போட்டு வச்சுருந்தேன். ஸோ பெட்ரோல் ட்ரை ஆகிற வரைக்கும் தான் ஓட்டுவேன். ஸோ பெட்ரோல் ட்ரை ஆகி எங்கே ஸ்டாப் ஆகுதோ அங்கேருந்து நம்ம வந்து கனெக்டாக கண்டினியூ பண்ணிக்கலாம். ட்ரிப் ஒன்று 0 பண்ணிட்டு அப்படியே கண்டினியூ பண்ண வேண்டியதாங்க. நம்மகிட்ட சைடு மிரர் இருக்கோ? அப்பப்போ சைடு மிரறதே மறந்துடுறேங்க. எனக்கு மழை வந்துடுமோன்ற ஒரே ஒரு பயந்தாங்க. மழை மட்டும் வரக்கூடாது. எனக்கு இது ரொம்ப பிடிக்குங்க. ஆனால் ஒரு சில எரிச்சலாக வரும். ஏன்னா இதனால் நம்ம பைக்ஸில் வந்து நட்டு போல்டெல்லாம் அங்கங்கே லூஸ் ஆகிருங்க. அது ஒரு பிரச்சனை இருக்குது. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது ஜாலியாக இருக்கும். ஒரு மாதிரி மேகமூட்டமாக இருக்குது, கிளைமேட் சில்லுன்னு இருக்குங்க. அடிக்கிற வெயிலுக்கு இப்படியே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும். ஆனால் எனக்கு இந்த சில்னஸ் தான் கொஞ்சம் பயத்தை ஏற்படுத்துது. ஏன்னா ரொம்ப சில்லுன்னு இருந்தால் மழை பெய்யறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. எனக்கு வானத்தை பார்த்தா தான் ஒரு பக்கம் மழை பெஞ்சிருமோ அப்படின்ற ஒரு பயமாகவே இருக்குது.
விண்ட் பிளாஸ்ட் அப்படியே காற்று சப்பு சப்பு சப்புன்னு மூஞ்சில் அடிக்குதுங்க. இவ்வளோ நேரம் வைசரை ஓப்பன் பண்ணி தான் ஓட்டிகிட்டு இருந்தோம். சூப்பராக இருந்துச்சு விண்ட் பிளாஸ்ட் அப்படியே மூஞ்சில் அடிக்கும்போது. அது போக இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பழைய வீடியோஸில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் காமிச்சிருப்பேன். நம்ம என்எஸ் கம்பேரிசன் வீடியோவாக இருக்கட்டும், நான் ஃபஸ்ட்டு போட்ட ஒரு வீடியோவாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் காமிச்சிருப்பேன். ஸோ எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்களே, செம்மையாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி இடம்லாம். அவ்வளோதான், நம்ம ஜியா வந்து இப்போ ஆல்மோஸ்ட் அடைக்க ஆரம்பிச்சிட்டோம். நம்ம ரொம்ப ட்ரை பண்ணோம் அப்படின்ற பட்சத்தில் ஃபியூல் பம்ப்பு கண்டிப்பாக அடி ஆகும். ஆனால் இப்போ ஓரளவு ரொம்ப தான் அடைக்க ஆரம்பிச்சிட்டா. ஸோ நம்ம அப்படியே ஆஃப் பண்ணிட்டு நம்ம அப்படியே பெட்ரோலை ஊற்றுவோமா. அவ்வளோதாங்க, நம்ம அப்படியே பெட்ரோலை ஊற்றிடுவோம். ஆனால் எனக்கு இந்த பெட்ரோல் ஓஸ்லாம் ஊற்ற வராது, கை நடுங்கும். பொக்கியத்தை கீழே ஊற்றிட்டேனே. 1 2 3 சொன்னேன் இல்லை, எனக்கு ஊற்ற வராதுங்க. அது அப்பப்போ கீழே ஊற்றிடுவேன். அது எப்படி கவுக்கணும்னு முதல்ல கற்றுக்கணும் சீக்கிரமாக. இல்லை கவுத்துறேன், ஒரு சில நேரம் கவுத்துறேன், ஒரு சில நேரம் வந்து இது பண்ணிடுவேன், கீழே ஊற்றிடுவேன். ஸோ இப்போ வந்து ஒரு கொஞ்சோண்டு கீழே ஊற்றிட்டேன் மச்சிக்கோங்க. கிளம்பிடுவோமா. ஸோ இப்போ என்ன பண்ணால் ட்ரிப்பை 0 பண்ணணும். ஸோ ட்ரிப் 1 ஓகே 0 பண்ணுங்கோ. ஸோ ட்ரிப் 1 0 பண்ணியாச்சு. நம்ம இங்கேருந்து அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க. ஸோ இப்போலேருந்து ஸ்டார்டிங் நம்ம 100 ரூபாய்க்கு பெட்ரோல் ஊற்றிருக்கோம். ஸோ இங்கேருந்து எவ்வளோ தூரம் போகுது அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியதாங்க. நாங்கள் இங்கே படிக்க போய் இங்கெல்லாம் ஒன்றுமே இல்லை, சின்ன சின்ன செடி. பட் இப்போ நல்லா அழகாக பூத்து கலர்ஃபுல்லாக இருக்கும்போது செம்மையாக இருக்குது. ஐயோ செம்மையாக இருக்குது. நான் வைசரை வேறு ஓப்பன் பண்ணிட்டு பேசியிருக்கேன். விண்ட் பிளாஸ்ட் அடிச்சிருக்கோம் கண்டிப்பாக. ஸோ ரொம்ப அழகாக இருக்குது பாருங்களேன் இடம். நம்ம காலேஜுங்க வருவோம் ஒரு நாள். சாங்க என்ன அப்படியே ரோடுலாம் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ நான் அப்படியே கொஞ்சம் தூரம் போக கண்டினியூ பண்ணுறேன். போக சில்லுன்னு இருக்குங்க. ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா மழை பெஞ்சிருமோன்ற பயம் எனக்கு உள்ளே அதிகமாக இருக்குது. நான் இப்போ வரைக்குமே ஒரு 80 தான் க்ரூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ வரைக்கும் ஒரு 4 கிலோமீட்டர் தான் தாண்டி வந்திருக்கோங்க. ஸோ இந்த ஹைவே எதுன்னு பார்த்துட்டீங்கன்னா நத்தம் ஹைவே தான். ஸோ நம்ம திருமலை வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. விண்ட் பிளாஸ்ட் வேறு ரொம்ப நல்லா காற்றடிக்குது, சில்லுன்னு காற்றடிக்குது, குழுன்னு இருக்குது. பார்ப்போம் மழை பெய்யுதா இல்லையா. மழை பெய்யக்கூடாது, வீட்டுக்கு போகிற வரைக்கும் மழை பெய்யக்கூடாது. அதுக்கப்புறம் மழை பெஞ்சால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கிட்டே மழை பெஞ்சிட்டாதாங்க பிரச்சனை. ஆமாம் கொதிக்குது. ஸோ இது வந்து நம்ம ரைடோட ஃபஸ்ட்டு டோல்கேட்டுங்க. ஆமாம் ஆகா கரும் மேகங்கள் சூழ்ந்து விட்டது. சத்தி இன்னைக்கு செத்தடி நீனு மழையில் மூடிக்கிட்டு ரெயின் கோட்டாது. ஐயோ நம்மளோட ரெயின் கோட் இல்லையே கைஸ். இவ்வளோ இந்த இடம் வரைக்கும் மழை பெஞ்சிருக்கு. இப்போ மழை வந்து ஆரம்பிக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. நம்ம அப்படியே யூட்டர்ன் போட்டு திருப்பி இப்போ வந்து ஒரு 10 கிலோமீட்டர் பக்கம் வந்துருச்சு. ஸோ நம்ம இப்போ திரும்பி போயிட்டு அப்படியே நம்ம ஹைட் அப்படின்றப்போ அந்த மைலேஜ் கொஞ்சம் கூட கிடைக்குங்க. ஸோ நான் அப்படியே டேரெக்டாக நான் யூட்டர்ன் எடுத்துகிட்டு அப்படியே நான் கண்டினியூ பண்ணுறேன். மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. கேமரா வேறு இருக்குது, என்ன பண்ண போகிறேன்னு தெரிலங்க. செம்மங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ வளையணுமே. சரி பார்ப்போம் போவோம். இதோ தெரியுது அந்த இடம் ஃபுல்லாக மழை பெஞ்சிருக்குங்க இப்போ. ஸோ இப்போ வரைக்கும் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓட்டி வந்திருக்கோன்னா 12 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருக்கோங்க. ஸோ பார்ப்போம். இந்த எல்லா ஹைவேலையும் இந்த ஊருக்காரங்க ஒரு வேலை பார்த்து வச்சுருப்பாங்கல்ல, இதை உடச்சி நான் சரி பாதை போட்டு அவனுக்குள்ளே ஒரு அண்ணே யாரோ போட்டிருக்காங்க. டக்குன்னு அதுலேருந்து ஒரு அண்ணே வந்தார். ஆத்து அவன் வர வேகத்தை பாடுறான், டக்குன்னு ஏறி போயிடுறான் சத்து. ஏய் அவ்வளோதாங்க, நம்ம ஆப்போசிட்டில் வந்தாச்சு. அம்மா தூக்கி போடுதுங்க. அவ்வளோதான், நம்ம அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க. பங்கமாக இருக்குது கிளைமேட்டு, செம்மங்க. எனக்கு நைட் ரைட்னா ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த ஸ்ட்ரீட்டில் ரைட் பண்ணுறதுனா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இன்னும் சந்தோஷன்றது பெரிய விஷயத்துல இல்லைங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துலேயும் தான் சந்தோஷம் இருக்குது. ஸோ நான் அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு ஓட்டுறேன். நீங்கள் அப்படியே விஷுவல் அப்படியே பார்த்துட்டே கொஞ்சம் நேரம்.
மின்னலு சரியான மின்னலுங்க. நீங்க பாத்தீங்களா இப்போ எப்படி மின்னல் அடிச்சிச்சு? செங்குத்தா அடிச்சிச்சுங்க கைஸ். போச்சு, பெரிய 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 மழையா வருது. ஒரு துளி தக்காளி மாதிரி பெருசா இருக்கு. என்ன பண்ண போறேனே தெரில. அங்கே பாருங்க மின்னல். ஐயோ, எனக்கு மின்னல்னா ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. உண்மையிலே எனக்கு மின்னல்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மின்னல் அடிச்சிச்சுன்னா நான் ரொம்ப அப்படியே ரசித்து பார்த்துட்டு இருப்பேன் மின்னலெல்லாம். ஸோ இப்போ வந்து ஒரு துளி நல்லா பெருசாக இருக்குது. என்ன நடக்க போகுதுன்னு தெரில. இப்போ வரைக்கும் 18 கிலோமீட்டர்ஸ் ஓட்டி வந்திருக்கோங்க. ஸோ அப்படியே நம்ம போய்கிட்டே இருப்போம். இடையில மழை பெஞ்சுன்னா ஏதாவது ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். இதுக்கப்புறம் கேமரா ஆன் பண்ணுவேன்னு தெரில. ஏன்னா இடி இடிக்குது மழை பெய்யுது. எனக்கு அந்த ஒரு பயம்தான். ஸோ நான் அப்படியே போக கண்டினியூ பண்ணுறேன், ஓகேங்களா? ஆனால் அழகாக இருக்குங்க. அங்கே பாருங்க அங்கே அதெல்லாம் பாருங்கள், அழகாக இருக்குது. ஸோ அப்படியே போக கண்டினியூ பண்ணுறேங்க. அங்கே பாருங்க இடியை பேச. ஸோ நான் கூட மழை வந்துருச்சுன்னு சொல்லி டக்குன்னு ஆஃப் பண்ணிட்டேங்க. ஆஃப் மட்டும் பண்ணால் போகிறேன், கேமராலாம் கழட்டி பேக்குள்ளே வச்சுட்டேன். பட் மழைலாம் அவ்வளோவா எதுவும் பெய்யலைங்க. ஸோ இப்போ வரைக்கும் நம்ம ஜியா எவ்வளோ மைலேஜ் போயிருக்கான்னா 32.4 கிலோமீட்டர்ஸ் போயிருக்கா. ஸோ நம்ம அப்படியே இன்னும் அடைக்க ஆரம்பிக்கலை. ஸோ அப்படியே பார்ப்போம் எவ்வளோ தூரம் தான் போதான்னு சொல்லிட்டு. ஸோ நான் அப்படியே உங்களுக்கு போக கண்டினியூ பண்ணுறேன், ஓகேங்களா? நல்லாயிருக்கு. ஸோ ஓகேங்களா, அப்படியே போட்டோம். ஸோ என்னாச்சுன்னா, நமக்கு முன்னாடி ஒரு சட்டை போட்டு போகிறாருல வெள்ளை கலரு, பைக்கில் இங்கிட்டு இப்படியே போனார். நான் இப்படி வரேன், கரெக்டாக வண்டிக்கிட்ட வந்துட்டார். நான் ஹார்ன் அடித்து என்ன அப்படின்னு கேட்டோடனே சாரி ப்ரோ அப்படின்ட்டாரு. நானும் சரி சாரி கேட்டேன். நான் என்றைக்குமே சாரி கேட்டேன்னா திருப்பி நான் பேச மாட்டேன். ஸோ நான் என்ன பண்ணேன், கிட்டக்க போயிட்டு ஏன் இப்படி ஓட்டுறீங்க அப்படின்னு கேட்டோடனே கையில் அடிபட்டுறதை காமிச்சார். நல்ல போதைன்னு சொன்னால் ஓரளவு போதையில் தான் இருக்காங்க, ஓரளவு போதையில் தான் இருக்காங்க. ஸோ நான் இங்கே பாருங்கள், நானும் இப்படி தான் கீழே விழுந்தேன், எதுக்கு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, பொதுவாக போங்க அப்படின்னு சொன்னேன். சரி ப்ரோ நீங்கள் எந்த ஏரியா, ஸ்லாங்லேயே தெரியுது ஆள் கொஞ்சம் டைட்டாக இருக்கா அப்படின்னு. ஸோ நீங்கள் எந்த ஏரியா அப்படின்னு கேட்டப்போ நான் நம்ம ஏரியாவை சொன்னோடனே சரி ப்ரோ இப்போ எங்கே போயிட்டு வரீங்கடானா ஒரு வேலையாக போயிட்டு வரேன் அப்படின்ட்டு. ஸோ தயவு செஞ்சு தண்ணி அடிச்சுட்டு வண்டி ஓட்டாங்க தயவு செஞ்சு. அதனால் உங்களுக்கும் பிரச்சனை, இன்னும் வயசானவங்களாம் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க, அவங்களாம் ரொம்ப பிரச்சனை. தயவு செஞ்சு குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறதை நிப்பாட்டுங்க. ஸோ இப்போ வரைக்கும் நம்ம வந்து 37+ ஓடி இருக்குது. ஸோ ஸ்டில் இன்னும் போய்கிட்டு தான் இருக்குது. நம்ம அப்படியே போக கண்டினியூ பண்ணுறேன். மழை வேறு பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க. அப்படியே போட்டோம். ஸோ அவ்வளோதாங்க, நம்ம வந்து டிராஃபிக்கில் வந்து ரீச் பண்ணிட்டோங்க. மேலேயே போயிருந்தோம்னா மழை பெஞ்சிருக்கும், ஒன்றும் பண்ணியிருக்கவே முடியாது. அவ்வளோதான், பெட்ரோல் அடைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ அவ்வளோதான், இதுக்கப்புறம் நம்ம வந்து ஜியாவை கஷ்டப்படுத்த வேணாம். ஸோ இப்போ வரைக்கும் எவ்வளோ மைலேஜ் கொடுத்துருக்குன்னா எனக்கே ஷாக்காக இருக்குங்க. உங்ககிட்டே காட்ட விரும்புகிறேன். ஸோ பார்த்துக்கோங்க, 41.8 கிலோமீட்டர் கொடுத்துருக்குங்க லிட்டருக்கு. ஆக்சுவலி நான் அதை ஏன் லிட்டர்னு சொல்கிறேன்னா, நம்ம வாங்கினது 100 ரூபாய்க்கு. ஸோ நமக்கு வந்து ஒரு 7 ml 8 ml சம்திங் ட்ரையாக இருந்துச்சு. ஸோ நம்ம ட்ரை பண்ணும்போது நம்மள கொஞ்சம் ட்ரையில் கண்டிஷனில் கொஞ்சம் பெட்ரோல் இருந்துச்சு. ஸோ அதனால தான் ரவுண்டாக ஒரு லிட்டர்னு சொல்கிறேன். ஸோ எனக்கு வந்து இது ரொம்ப ஷாக்கிங். ஏன்னா நான் லாஸ்ட் டைம் செக் பண்ணும்போது 39 38 அந்த தான் கொடுத்துச்சு. பட் இப்போ 41 கொடுக்குது. மைலேஜ் தரேன்னு பார்த்துட்டீங்கன்னா 41.8 லிட்டருக்கு 41.8 கிலோமீட்டர் வந்து மைலேஜ் தரா. ஸோ உங்கள் பைக் வந்து எந்த அளவுக்கு மைலேஜ் தருன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். பாய். ஸோ நம்ம வீடியோவை யாரும் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான தட்டி விட்டுக்கோங்க. அட்லாஸ்ட் நம்ம வந்து 1K ரீச் பண்ணியாச்சு. அது போக நம்ம இப்போ மைலேஜ் டெஸ்ட் பண்ணும்போது இப்போ மைலேஜ் டெஸ்ட் பண்ணதுலேயுமே ஒரு ஷாக்கிங்கான ரிசல்ட்டு தான். நான் லாஸ்ட் டைம் செக் பண்ணும்போது 38 39 தான் கொடுத்துச்சு. பட் இப்போ 40 கொடுத்தப்போ எனக்கு வந்து கொஞ்சம் நல்லா ஒரு சந்தோஷமாக உள்ள ஒரு NS2 ஒரு ஓனராக நான் ரொம்ப சந்தோஷமாக உணர்கிறேன். ஸோ இதுக்கு எல்லாமே காரணம் மெயின்டெனன்ஸ் தாங்க. மெயின்டெனன்ஸ் எந்த அளவுக்கு நம்ம கரெக்டாக கொடுக்குறோமோ அந்தளவுக்கு வண்டியோட மைலேஜ் வந்து பக்காவாக இருக்கும். பட் ஹைவே ஓகே, சிட்டிக்குள்ளே நம்ம ட்ரை பண்ணோம்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 35 to ஒரு 38 சம்திங் கொடுக்குன்னு நான் நினைக்கிறேன். நம்ம வந்து முடிஞ்சால் சிட்டிக்குள்ளேயுமே ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ நம்ம வீடியோ இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானில் போட்டுக்கோங்க. ஸோ லவ்யூங்க. ஸோ 1K ரீச் பண்ணியாச்சு. ஸோ தொடர்ந்து இதே மாதிரி உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க, இன்னும் மேலும் வளரணும். ஸோ நம்பி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஸோ இதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண போகிற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாருக்குமே லவ்யூங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். பை.